ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கையில் நீ போகும் பாதை, அவற்றுக்கு நேர்ந்து எடுக்கப்படும் வழிகள், நோக்கம், அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதன் வழியில் நீ நடக்கிறாய். இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று புரிகிறதோ, அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான். ஆனால் அதை நீ உணர வேண்டும் என்று நினைத்தால், இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலை உள்ளது, எது நிலை இல்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது. யுத்த களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுதபாணியாக நிற்கிறாய். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது, தெரிய வந்தது. அதே போலதான் உனக்கும் வாழ்க்கையின் களம். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய். நான் இருக்கையில் நீ பயப்படாதே. என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். பயமே வேண்டாம். I am right now connecting dots in your life, dear. You may not know it now, but you will soon realize it. Your current struggle is nothing when compared to the happiness that's waiting ahead. My child, stop fighting with yourself and your thoughts. Complete surrender everything to me. I will do miracles. I have something bigger planned for your life. And trust me, you're going to love it. Once your struggles are over, you won't even remember how you made it through. But one thing is certain. When you come out of your struggle, you won't be the same person again. You will be the completely transformed into a person that Sai wants you to be. Keep doing good deeds and just believe him. Unexpected blessings are coming in your way. Victory is coming to your household. Victory is coming to your finances. Victory is coming into your health. You are healthy and blessed. You are prosperous, successful and loved. You are growing and you are winning. It will happen as soon as possible. I don't make impossible possible. Instead of, I try to show you that what you consider impossible is actually possible, so that you can find a solution to the problem by thinking wisely. நீ காத்திருக்க வேண்டும். காத்திருக்க காத்திருக்க எல்லாம் கிடைக்கும். இழந்ததை நினைத்து வருந்தாதே,
எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்தே தீரும். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கை கெடுக்க உதவுகிறது. ஒவ்வொரு தோல்விக்கும் அடுத்தவரை குறை சொல்லும் பழக்கம் இருந்தால் வெற்றி என்பது எப்போதும் எட்டாக்கனியாகவே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதே. தூக்கத்தை பறிகொடுத்து விடுவாய். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது. உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து எழுந்து வாருங்கள். வாழ்க்கையில் பயத்தோடு வாழாமல் துணிவோடு வாழ்ந்து காட்டுங்கள். உங்களை வெல்ல யாரும் இல்லை. சரிவுகள் தானே சரி செய்து விடலாம், சவால்கள் தானே சந்தித்து விடலாம், சதிகள் தானே முறியடித்து விடலாம், சிக்கல்கள் தானே சீர் செய்து விடலாம். தோல்விகளில் இருந்து வெற்றியை வளர்த்து கொள்ளுங்கள். ஊக்கம் மற்றும் தோல்வி ஆகியவை வெற்றிக்கான உறுதியான படிகள் 2 என்பதை மறவாதீர்கள். இப்படிதான் இது நடக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும். When you are lost and need help, that very moment Sai says, remember me or not, I will be there. When the load you are carrying become too heavy, just remember, you are Sai in the temple of your heart. He will be there. He loves you so much. No one can tell you how much, but if you doubt, just try it. He will be there. Don't lose your hope. He will never leave you. I am aware about your needs, my child. Everything will be arranged on time. My promise will never get failed. I was having a perfect timing. Never early, never late. It takes a little patience and faith, but it's worth the wait. I am so happy to see you prosper. Keep going, my child. You are my dearest devotee. I am always with you. கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். நான் உனக்குள் இருக்கும் போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும்? உனக்கு எங்கும் இடையில் உன்னை துரத்திக் கொண்டே இருப்பது அந்த ஒரு மாயை. அந்த தடையை தகர்த்து எறி. எதுவும் உனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிய தொடங்க. நாம் இருவரும் ஒன்று சேரலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தே தீரும். உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நான் உனக்குள்ளே இருந்து அனைத்தையும் நிறைவேற்றுவேன். Life is not about the people who act true to your face. It's about the people who remain true behind your back. நல்ல உள்ளங்கள் சேமிக்கின்றன சாயின் வார்த்தைகளை. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள். இனி வரும் காலம் உனது நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என்னுடைய துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்க. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பந்தாக உன்னிடமே வந்து சேரும். அப்படி வரும்போது, உன்னிடமே வந்து சேரும்போது அது பத்தாகி வரும். என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றுமே நான் கைவிட மாட்டேன். நானே முன் நின்று அவனை நல்வழியில் அழைத்து செல்வேன்.
எதற்கும் எதற்காகவும் கவலை மட்டும் கொள்ளாதே. சர்வசக்தி வாய்ந்தவனாக நான் இருக்கிறேன். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள். அவரிடம் நம்பிக்கை வையுங்கள், இவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதீர்கள். முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, நான். உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியும். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கையை ஆரம்பமாக போகும் அந்த நாளை நீ எதிர்பார்த்து காத்திரு. உன் அருகில்தான் நான் இருக்கிறேன். என் ஆதரவு உனக்கு என்றும் உண்டு. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய். உனக்கான நல்ல நேரம் இது. நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன். உன்னுடைய மிக முக்கியமான பிரார்த்தனை ஒன்று இன்னும் ஒரே மாதத்தில் நிறைவேறப் போகிறது. நீ நன்றாக இருப்பாய். நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ, ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். இல்லை என்றால் உனக்கான உலகை உன்னால் காணவே முடியாது. நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கிறேன். என் பக்தன் தான் எனக்கு எல்லாம். எனக்கும் என் பக்தனுக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்புத்தக்கது. நீ என்னுடைய அன்பு குழந்தை. உனக்காக தானே இந்த சாயப்பா இருக்கேன். கவலைப்படாதே. உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன். எத்தனை நாள் தான் நீயும் கஷ்டம் பிரச்சனை என்று ஓடிக்கொண்டே இருப்பாய்? We don't want any kind of pleasure to divert our mind from your worship. உங்களுடைய வழிபாட்டில் இருந்து மனதை திசை திருப்பிவிடும் எந்த விதமான சுகமும் உங்களுக்கு வேண்டாம். எதுவும் நிரந்தரம் இல்லை. நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. உங்களுடைய வழிபாடு மிகவும் முக்கியம். என் பக்தர்களின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக்கொள்கிறேன். மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் நிம்மதியையும் தருகிறேன். யாரும் கொடுக்க முடியாத நிம்மதியை இந்த அப்பா நிச்சயமாக தருவேன். உனக்கு என்ன வேண்டும்? இதுதானே வேண்டும். அதை நான் தருகிறேன். எதற்கு தேவையில்லாமல் பிறரை கண்டு பயந்து ஓடுகிறாய்? இது எதுவுமே தேவையில்லை. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்னைக்கு நிச்சயமாக நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலை பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையில் இருந்து கீழே தள்ளப்படுவார்கள். நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சிகம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல, கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போல்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால்
நிச்சயம் அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நீ பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. Don't be afraid. Have faith. If you surrender into me, I will take care of you like a child. Like my child too. உனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விஷயத்தை நடத்த நான் தயாராக இருக்கிறேன். அது நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தெளிவாக நடக்கும். நீ பயப்பட வேண்டாம். மனம் தளராமல் இரு. நான் இருக்கிறேன். உன்னுடைய அப்பாவான நான் இருக்கிறேன். அதனால் நீ கவலைப்பட்டால் என் மீது நீ சந்தேகப்படுகிறாய் என்று அர்த்தம். உண்மையிலேயே உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ தாராளமாக கவலைப்பட. இல்லை என்றால் எந்த ஒரு நாளும் நீ கவலைப்படவே கூடாது. இது இந்த அப்பாவுடைய கட்டளை. கடவுள் மீது எப்போதும் நம்பிக்கை கொள். நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் ஒரு அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் காரணம் நீ என்று எண்ணாதே. கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார்ந்து கொள். என்னையே தியானி. என் மீதே மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். வாழ்வில் லட்சியமடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினம் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறதே என்று புலம்புகிறாய். நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அப்பா நான் மாற்றுவேன். When people try to push you down, I will lift you up. When they try to make you bad, I will cause you to shine. உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். Don't expect me to show my presence every time, but I promise you that when you need me most, you will feel my strong presence. வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன. உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழிதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது. நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே. அது மிகவும் தவறு. குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்க முடியாது.
குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும். என்ன குழந்தையே, சௌக்கியமா? நானும் சௌக்கியமாக தான் இருக்கிறேன். உன்னிடம் கேட்டு பார்க்கலாம் என்று தோன்றியது, அதனால் கேட்டேன். வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் சாய் தேவா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறார் என்று நம்பிக்கை கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவாய். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன். உன்னை படைத்தவன் நான் என்று உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துதானே படைத்திருப்பேன். எல்லாம் தக்க நேரத்தில் வந்து அமையும். அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். நீ இப்போது எப்படி இருக்கிறாயோ அதே போல் என்றென்றும் வாழ வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியது எல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய். நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு. காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக அல்ல, நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது. அது ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போக கூடாதா என்று தானே நினைக்கிறாய்? இத்தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின என்று சற்று நினைத்துப் பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறார். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன். உன் அப்பாவாக, உன் அம்மாவாக உனக்காக நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக பயப்படுகிறாய்? When we occupy any space with a person, most of the time, some friction is bound to happen. This is because we all have one own opinions and a way of living. Most people expect others to agree with them for everything. This does not always happen. It leads to disagreement and differences in opinion. When this starts to happen frequently, often people see it as an end to their relationship and want to walk away. If you try to find the reason, many times these frequent disagreements happen due to lack of personal space and time. Giving this distance can help people to rethink, calm down, and restart the relationship. At times, walking away may seem to be the only option. But if you feel that your relationship has love and respect for each other, don't let it go for it.
Give a little space to refresh, but do not let it become a big distance. ஒருவர் நம்மீது கொண்ட பொறாமையால் நம் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நாம் தவறே செய்யாமல் நம்மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்க வேண்டாம். அவர்கள் மீது துவேஷம் வேண்டாம். நாம் பதிலுக்காக அவர்களை காயப்படுத்த வேண்டாம். நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கர்மாவை தம் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள். குரோதமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்கு உண்டான பலனை நாம் அனுபவித்தாக வேண்டும். நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்வோம். தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் அந்த தன்மையுடையது. கடுமையான சூழ்நிலையிலும் என்னை நினைக்கும் பக்தர்கள் மனதில் அமைதி ஆனந்தத்தையும் நான் தருவேன். பலரால் உன் இதயம் காயமுடன் பலவீனம் அடைந்தாலும் என்னை நினைக்கும் உன் இதயத்தில் ஆறுதல் அளிப்பேன். Living simply is also but our perception of life. It means we appreciate every moment and experience of life, whether big or small. Everyone wants to live a happy life, but most of us want to have more to feel happier. When we achieve one thing, we have another desire. This only complicates our life because to get more in life, we have to compromise on other aspects of life. Ultimately, we have everything we want, but not happiness we seek. Appreciate what you have in the simple moments of life. Enjoy the people you are with and the relationships you have. You won't have to wait to be happy because you will find that happiness in this with you at all the time. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே. நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கடினம். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கிறாய். அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க நான் விட்டுவிடுவேனா? நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே, உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதைதான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது, நடக்கவும் நான் விடமாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் எப்போதும் உன்னுடன் உள்ளது. ஏன் தெரியுமா? நீ என்னுடைய அன்பான குழந்தை. உன்னை விட்டு விட்டு நான் எப்படி செல்வேன்? எங்கே செல்வேன்? வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள், தடைகள், நிர்பந்தம் என்று ஏதோ ஒன்று வரதான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மனதைரியம்.
உன்னால் இது முடியும், உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. அதைப் போலவேதான் உன் லட்சியமும். அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் பாபாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இருக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னிடம் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன்னிடம் எப்போதும் நான் இருப்பேன். ஞாபகம் வைத்துக்கொள், இப்போது இருக்கும் உன்னுடைய நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காது. இதைவிட மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை உன்னை நோக்கி காத்திருக்கிறது. என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது. உன் காயங்களுக்கு நானே மருந்து. உன்னை பாடாய்படுத்தும் கட்டுகளை நான் அழிக்கிறேன். சாய் சச்சரிதத்தின் பாதை எளிமையானது அல்ல, கண்டிப்பானதும் நேர்மையானதும். இது படிக்கப்பட்ட இடம் எல்லாம் துவாரகமாய். ஆகவே சாயும் அங்கு நிச்சயம் வாசம் செய்வார். எங்கு சாய் சச்சரிதம் படிக்கப்படுகிறதோ அங்கு சாய் எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கிறார். பக்தியுடனும் விசுவாசத்துடனும் மறுபடியும் படிக்கப்படும் போது அவர் சகல பாபா வங்களுடனும் அங்கு வாசம் செய்கிறார். என்னுடைய கதைகள், உபதேசங்கள் இவைகளை எல்லாம் கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன். செய்வது மட்டுமல்ல, அவர்களது ஆசையையும் பூர்த்தி செய்வேன். என்னுடைய கதைகள் வெறுமனே கேட்கப்பட்டால் கூட அவர்களது அனைத்து வியாதிகளும் குணப்படுத்தப்படும். என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துகளின் கோர பற்களில் இருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். நீயாக இரு. உன் சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியம் இல்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதே. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்காமல் சென்று கொண்டே இரு. அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவது இல்லை. நீயாகவே இரு. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்ற சாய்பாபாவின் எந்த நாமத்தினை அனுதினமும் உச்சரிக்கும் போது எண்ணம் தூய்மையாகும், செய்யும் செயல் நேர்த்தப்படும். எண்ணம் செயல் தூய்மையால் நிரப்பப்படும். இதை தெரியாமல் நீ முழித்துக் கொண்டிருக்கிறாய். உங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். உங்கள் முழு நம்பிக்கையையும் என் மீது வையுங்கள். பிறகு நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன் என்று மட்டும் பாருங்கள். கவலை மட்டும் வேண்டாம், கவலையே வேண்டாம். யாராலும் மறக்க முடியாத, மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை. நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக போய்விடும் என்று. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை நினைத்து உன் குடும்பம் பெருமை கொள்ளும் அளவு உன்னை உயர்த்தப் போகிறேன்.
உன்னை பயமுறுத்தும் எந்த சக்தியும் என்னுள் அடக்கம். துணிந்து செல். உன்னை தடுத்து நிறுத்தும் திரைகள் ஒவ்வொன்றாக விலகுவதை நீ உணர்வாய். நீங்கள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம் என்று அடையாளம் காண தயங்குபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்களை புறக்கணித்து விட்டு முன்னேறு. When it becomes clear that everything in the world is one, all evil qualities will disappear. உலகில் உள்ள எல்லாம் ஒன்றே என்று தெளிவு வந்துவிட்டால் தீய குணங்கள் யாவும் மறையும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்க தொடங்கி விடுவாய். அப்படி பார்த்து விட்டால் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். பிரச்சனைகளை எதிர்கொண்ட பிறகு ஏற்படும் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் உணர்வு மிகவும் வித்தியாசமானது. நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை இழக்கிறீர்கள். அதனால் தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை இழக்காதீர்கள். வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும், மகிழ்ச்சியோ துன்பமோ, அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். உனக்கானது நேரில் வரும் வரை நீ காத்திரு. முதலில் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். இந்த அப்பாவின் பாசத்தை தாண்டி உனக்கு வேற ஏதொரு பாசம் வேண்டுமா என்ன? முக்கியமான வேலைகளுக்கு செல்லும் போது பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்று எனக்கு பிரசாதமாக இனிப்பு வழங்குங்கள். ஏனென்றால் உன்னுடைய அப்பாவுக்கு தான் கேசரி என்னும் இனிப்பு மிகவும் பிடித்தமானதாக போனதே. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் என்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் வழப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கையை பயணத்தில் உன் துணை நான் மட்டுமே. ஏன் அச்சப்படுகிறாய்? உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். என்னுடைய அருளாசியுடன் இந்த இனிமையான நாளை தொடங்கு. நான் இருக்கும்போது உன் வாழ்வில் மற்றவர்கள் எப்படி முடிவெடுக்க அனுமதிப்பேன்? அவர்கள் என்ன ஆக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாம் நான் முடிவெடுப்பேன். அவர்கள் என்ன வேண்டும் நாளும் செய்யட்டும். ஆனால் இறுதி முடிவை எடுப்பது என் சாயப்பா என்பதை மட்டும் நீ உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கைவிட நினைக்கவும் மாட்டேன். என்னுடைய அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் நான் கூறுவது ஒன்றே, என்னவென்றால் நம்பிக்கை என்ற பெரிய தூண் உன்னிடம் இருக்கும் வரை இந்த உலகமே அழிந்து போனாலும் அந்த தூண் உன்னை காப்பாற்றும். அதாவது நம்பிக்கை என்னும் தூண் நானாக மாறி உன்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன். என்னுடனேயே இருக்க வைப்பேன். இதுதான் சத்தியம். இதுதான் நிச்சயம். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு
own Sayappa. Allah. ஓம் சாயிரா சாயிரா